கேள்வி நம்பர் 4. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது நீங்க பேசுனீங்க, உயிரிழப்புகள் ஆயிருச்சு. அங்கேருந்து திரும்ப ஒரு 45 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க நீங்க, திருச்சிக்கு கரூர்ல இருந்து. அப்போ போகும்பொழுது அங்கே உள்ள பத்திரிகையாளர் உங்களை கேள்வி எழுப்புறாங்க. 30 உசுறு பழி போயிருக்கு உங்களுடைய கூட்டத்தில், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இது நடக்கும் நாங்கள் நினைக்கல, எதிர்பாராத விதமாக நடந்து விட்டது. காவல்துறையினுடைய பாதுகாப்பு சரியில்லை, அரசு தன்னுடைய செயலிலிருந்து தன்னுடைய பாதுகாப்பு பணியிலிருந்து விலகிருச்சு. இது அரசினுடைய தோல்வி, இது காவல்துறையினுடைய தோல்வின்னு நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுதானே நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனா 30 பேர் உயிரிழந்திருக்காங்க என்று மைக்கை நீட்டும் பொழுது முகத்தை மூடிக்கொண்டு ஏதோ பிராத்தல் கேஸ்ல கைதான ஒரு நபர் மாதிரி நீங்க ஓடுறீங்க இன்னைக்கு. அப்ப எந்த ஒரு பொறுப்பும் எடுக்காமல், பிரஸ்ஸை சந்திக்காமல் விஜய் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஒரு கோடையாக தொடை நடுங்கியாக ஏன் ஓடினார்? எதற்காக ஓடினார்? இப்ப விஜய் குடிக்காம இருக்க மாட்டாப்ல, நல்ல குடிகாரர் விஜய். அப்ப இந்த கார்ல வரும்பொழுதே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் திரும்ப சென்னை ஏர்போர்ட் வர வழியிலேயே அவர் சரக்கு போட்டாப்ல, காருக்குள்ளேயே சரக்கு போட்டாப்ல, வண்டிக்குள்ளேயே. திரும்ப பிரஸ் சந்திக்கும் பொழுது பேச முடியாது, உளறலாக தெரியும். அப்ப ஈஸியா குடிச்சிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது பப்ளிக்கா தெரிஞ்சுப்படும் என்பதற்காக அவர் ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் கேள்வியா வைக்கிறேன். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. சரி, குடிக்கலன்னு கூட வச்சுப்போம். அப்ப குடிக்கலனாக்க எதுக்கு ஓடணும்? மீடியா பத்தி எதுக்கு திருச்சி ஓடணும்? குடிக்கலனாக்க நீங்க தைரியமானவர், உங்கள்ட்ட கொள்கை இருக்கு, உங்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியும், அம்பேத்கர்னா யாருன்னு தெரியும், அங்க நடந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்னு தெரியும். ஏன்னா 3ஆம் நாள் வீடியோவில் சிஎம் சார் கரூர்ல மட்டும் எப்படி சார் நடக்குதுன்னு கேட்டீங்கல்ல, அப்ப அந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப பத்திரிகையாளர்களை பார்த்து விஜய் ஏன் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட வேண்டும்?